வெல்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழ். தமிழ் மொழியே கலசம் ஏறவில்லை என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எமது வணக்கம். கொங்கீலம் கொண்டு கொடுவடுக்கு கோடளித்து கங்கை இருகரையும் காவேரியும் கைகொண்டு செம்மையும் செழுமையும் பெருமையும் உரிமையும் கொண்டு இந்த மண்ணை ஆண்டு வந்த தமிழ் தேசிய பேரின மக்களை இன்று அடிமைகளாக வைத்திருக்கிறது இந்த திராவிட கூட்டம். ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறது? சொந்த மண்ணிலே சொந்த இறைவனுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. திருச்செந்தூரிலே தமிழ் மொழி நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னின்று போராடி தமிழ் மொழியை கோபுர கலசம் ஏற்றினார். அது மட்டுமா, இன்று திருவண்ணாமலையில் தமிழ் அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது, தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். இதற்கு காரணம் யார்? இங்கு ஆட்சி செய்து வருகின்ற திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் தான். ஏனென்றால் இவர்களின் அடிப்படையே தமிழை ஒழிப்பதும் தமிழர்களை அழிப்பதுமாகத்தான் இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு நீங்க வேறுக்கும் தேட வேண்டாம். திமுகவின் 2021 தேர்தல் வாக்குறுதி 242 என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்கள்? இந்த மண்ணில் நாயக்கர்கள், மராட்டியர்கள், பாளையக்காரர்கள் போன்ற கட்டியற மண்டபங்கள், கோபுரங்கள், அரண்மனைகள் அனைத்தையும் பாதுகாத்து அவற்றை வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தமிழர்கள் நாங்கள் என்ன இழிச்சவாயர்களா? இந்த மண்ணில் சேர சோழ பாண்டி மன்னர்கள் கோபுரங்கள் கட்டவில்லையா? அப்படி கட்டி அனைத்தையும் நீங்கள் பாதுகாத்து கிழித்து விட்டீர்களா என்று கேட்டால் கிடையாது. ஏன் இவர்களுக்கு அடிப்படையே தமிழை ஒழிப்பதும் அழிப்பதும் மட்டும்தான். திருவண்ணாமலையில் தமிழ் ஒழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது என்றேன். ஒரு உஷாராணி என்ற ஒரு பெண்மணி சொல்கிறார், ஓசி சோறு தின்ன வந்த தமிழர்கள் என்கிறார். நம்ம என்ன சொல்கிறார்? ஓசி சோறு வந்த தின்ன தமிழர்கள். ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் தெலுங்கன், நீங்கள் திருவண்ணாமலையில் என்ன புடுங்கினீர்கள்? பூர்வக்குடி புராதகுடி என்று பேசுகிறீர்கள் என்று தமிழர்களை பேசுகிறார். ஓசி சோறு தமிழர்களானாம் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை முழுவதும் திறம்பட ஆண்டு தெற்காசியாவையே கட்டியாண்ட ஒரு இனக்கூட்டம் எப்படி ஓசி சோறு தமிழர்களாக இருக்க முடியும்? எப்படா ஓசி சோறு தமிழராக இருக்க முடியும்? அது மட்டுமா, ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் தெலுங்கராம். ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் எங்கள் சாதி என்று பெருமை பேசக்கூடிய ஒருவரும் அவரது வரலாறை படிப்பதே கிடையாது. ராஜராஜ சோழ பெரும்பாட்டனுக்கு 40 பட்டப்பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? தெலுங்கர் குல காலன். அப்படி என்றால் தெலுங்கர் குலத்தின் யமன் போன்றவன் என்று பொருள். இது மட்டுமா சான்று? புதுக்கோட்டை மாவட்டம் நாகமலை சிவன் கோயிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரின் பெயர் என்னவென்று தெரியுமா குறிப்பிடப்பட்டுள்ளது? இரட்டவாடி கொண்ட சோழ வளநாட்டு தெலுங்கர் குல காலபுரத்து பள்ளிவயல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தனக்கு தெலுங்கர் குலத்தின் யமன் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன், ஊர்களுக்கு தெலுங்கர் குல காலபுரம் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன் எப்படி தெலுங்கராக இருக்க முடியும்? எப்படா தெலுங்கராக இருக்க முடியும்? இது மட்டுமா, இவர்கள் பேசுகிறார்கள் என்று தமிழை அழித்து ஒழிக்க நினைக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். வாழ வழியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய மொழி அல்ல எங்கள் தமிழ் மொழி. வாழ வழியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய மொழி அல்ல எங்கள் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த நிலமான இந்த குறிஞ்சி நிலத்திலே சுற்றி திரிந்த எங்களது முப்பாட்டன் முருகப்பெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி. அது மட்டுமல்ல, இவ்வுலகின் அறம்பொருளாக திகழ்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி. அக்கா சொன்னார்கள் திருவிளையாடற் புராணத்திலே, அதை சற்று பாருங்கள். அதில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டதை முடியுமோ என்ற பாட்டில் குற்றம் கண்ட நக்கீரனை தனது நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்தான் சிவபெருமான். அப்படி என்றால் அமிழ்தே தமிழ் மீது அவன் கொண்டிருந்த அன்பையும் அளவற்ற காதலையும் அளவற்ற அன்பையும் நீங்கள் திராவிடர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் மோதுவது தமிழ் மொழியோடு மட்டுமல்ல, தமிழ் இறையோடும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மோதுங்கள். இறுதியாக ஒரு கூட்டத்தை பற்றி நான் இங்கு நிச்சயமாக பேச வேண்டும். தமிழக வெற்றி கழகம் என்ற தற்கூரிகள் வெற்றி கழகம். ஏன் அது தற்கூரிகள் வெற்றி கழகம்? அரசியல் அறிவற்று ஆட்டு மூளை போல சிந்திக்கின்ற ஒரு குழந்தை ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு? வள்ளுவனின் வாய்மொழி தெரியுமா? சேர சோழ பாண்டி வரலாறு தெரியுமா? என்ன தெரியும்? தமிழின் தொன்மை தெரியுமா? தமிழரின் மேன்மை தெரியுமா? என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு? ஒன்றும் தெரியாது. ஒன்று நன்றாக தெரியும் அந்த கூட்டத்திற்கு. என்ன தெரியுமா? டிவிகே என்று கத்த தெரியும், தளபதி என்று கத்தர தெரியும். இதை தவிர வேறு என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு? ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் நாங்கள் அப்படியா? நாங்கள் என்றாவது ஒரு நாள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வாழ்க என்று கதறி உண்டா? அண்ணன் செந்தமிழன் சீமான் வாழ்க என்று கூறியது உண்டா? கிடையாது. எங்கள் முழக்கம் அது கிடையாது. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஏன் தமிழ் தாய் வாழ்க என்று நாங்கள் முழங்குகிறோம்? ஏனென்றால் தமிழ் தாய் மாறு சுரந்த பாலை குடித்து தமிழராய் இந்த மண்ணில் சிறப்புற்று அன்னை தமிழையை இறையாக கொண்டு நேசிக்கின்ற பெரும் கூட்டம் நாங்கள். அதனால் தான் தமிழ் தாய் வாழ்க என்று நாங்கள் முழங்குகிறோம். அது மட்டுமல்ல, ஏன் தலைவர் பிரபாகரன் வாழ்க? அவரை பற்றி பேச எனக்கு இன்று ஒரு நாள் போதாது. ஆனால் 2 வரிகளில் நான் முடிக்கின்றேன். ஈழத்திலே எங்கள் தலைவர் காலத்திலே
அடிமைகளாக அவமானத்துடன் வாழ்ந்து வந்த தமிழர்களை தலை நிமிர்த்தி அவர்களையே வீர புலிகளாக முன்னிறுத்தி ஆன்றோர் என நினைத்த சிங்களவரை அலறச் செய்தான் எங்கள் தலைவன். அது மட்டுமா, தனது உயிரை மயிரென கருதி மடிந்த மாவீரன் எங்கள் தலைவன். அதனால் தான் நாங்கள் இன்று வரை தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று நாங்கள் முழங்குகிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல, நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல, இந்த நாட்டை ஆள வந்த தமிழர் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மனதில் வைத்துக் கொண்டு வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.